நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், பலருக்கு நீங்க நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஏசப்பாவுடைய திட்டமா இருக்குது. ஆனா, இன்னைக்கு நீங்க போய்க் கொண்டிருக்கிற பாதையில அந்த மாரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இல்லாம இருக்கலாம். பரவால்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் பெரியவைகளா இருக்கிறது. அதனால உங்கள பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள பார்த்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் நிமித்தம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நீங்கள் கடந்து போவீர்கள். நீங்கள் மலையையும் குன்றுகளையும் மிதித்து நீங்கள் போவீர்கள். எல்லா காரியத்திற்கும் நீங்கள் முன்பாக செல்லுவீர்கள். பல பேரை நீங்க ரோல் மாடலா உங்க வாழ்க்கையில நினைச்சு, இவங்கள மாதிரி நான் ஆக மாட்டேனா, அவங்கள மாதிரி நான் ஆக மாட்டேனா, இந்த மாதிரி என்ன எக்ஸாம்பிளா யாராவது பார்க்க மாட்டாங்களான்னு நினைப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமியில் கடையாந்திரம் முழுவதிலும் தேவனுக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஆமாங்க, நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரா இருக்கீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீங்க உங்களுடைய வேலையை துவங்கி பாருங்க. கண்டிப்பா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். God bless you.